ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது பார்க்குறீங்க. மல்லி இருந்துக்கிட்டு இப்போ வீட்டில் எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க. ரொம்பவே ஒரு கேவலமான பொண்ணு அப்படின்ற ஒரு பட்டத்தோட. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜேஸ்வரி தான். அந்த ராஜேஸ்வரி எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அப்படி கம்முன்னு நின்றுக்கிறாங்க. ஏன்னா எல்லாத்தையும் பண்ணிட்டு எப்படி மேடம் இப்படியெல்லாம் உங்களால் நடிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேட்கணும்னு ஆசை தான். ஆனால் எங்கே நம்ம கேட்டால் நம்மளை அசிங்கமாக திட்டி விட்ருவாங்க. அதனால் யாருமே இப்போ எதுவுமே கேட்குற சூழ்நிலை இல்லை. எப்படி இருந்தாலும் ஒரு புயல் கிளம்புறதுக்கு முன்னாடி அமைதியாக தான் இருக்கும். அந்த புயல் கிளம்புச்சின்னா ஊரையே அழிச்சிட்டு போயிடும். அப்படி தாங்க நம்ம மல்லியோட கோவமும். இப்போதைக்கு பொறுமையாக இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், அவங்க மொத்த பேரையும் தூக்கி வாரி போட்டுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வெடிக்க தான் போகிறாங்க. அந்த சூழ்நிலையில் நம்ம ராஜேஸ்வரி என்ன முழிக்க போகிறாங்கன்னு தெரியல. அந்த நாளுக்காக நானும் வெயிட் பண்ணியிருக்கேன். நீங்களும் வெயிட் பண்ணுறீங்கன்னா அதை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, நம்ம மல்லியை பார்க்கறதுக்காக அவங்க பெரியம்மா ரூமில் வராங்க. ஏன்னா மல்லி ரொம்ப நேரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. ஏன்னா விஜய் சார்கிட்ட ஹாலில் வச்சுக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு நீங்கள் பண்ணது எல்லாமே போதும், தயவு செஞ்சு இந்த வீட்டில் இனிமேல் இருக்கவே இருக்காதீங்க, எங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இந்த வீட்டை விட்டு தயவு செஞ்சு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்தி விட்டுறாரு. அது கேட்ட மல்லிக்கு ஒரே ஷாக் ஆகிடுது. இன்னொரு பக்கம் அழைய வருது. ஏன்னா இத்தனை நாளாக இந்த வீட்டில் ஒரு சப்போர்ட்டாகவும் ஒரு நல்ல ஒரு வெல்விஷராகவும் இருந்தது அவங்க பெரியம்மா தான். ஒரு நல்லது பண்ணாலும் அவங்க தான் என்கரேஜ் பண்ணுவாங்க, ஒரு கெட்டது பண்ணாலும் அதில் அவங்க தான் கூட இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா யாருக்கு தான் கஷ்டம் இருக்காது. அதனால ரொம்பவே அழுதுட்ருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம மல்லியை என் பிள்ளை இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொன்னதும், இல்லை இந்த வீட்டை விட்டு தயவு செஞ்சு போயிடுங்க, இத்தனை நாளாக இந்த வீட்டில் நான் காப்பாற்றி வச்சிருந்த பேர் எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்தில் என்னை ரொம்ப கெட்ட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காட்டி கொடுத்து, அதுவும் ஆதாரத்தோடு காட்டி கொடுத்து மாட்டி விட்டீங்க. இதுவே ரொம்ப போதும் எனக்கு, இதுக்கு மேலே உங்கள்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவும் இல்லை, அதனால் தயவு செஞ்சு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. நான் போயிட்டேன், நீ இந்த வீட்டில் எப்படி தனியாக இருப்ப சொல்லு, இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் ஆட்டி படிப்பாங்களே, அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நீங்கள் இருக்கிறப்ப பேசுறதோட அதுக்கப்புறம் கம்மியாக தான் இருக்கும். அதை நீங்கள் காதலியாச்சும் வாங்காமல் இருப்பீங்களே, அதனால் தயவு செஞ்சு போயிடுங்க அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் கொண்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ராஜேஸ்வரியும் ரஜிதாவும் ரூமில் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன ராஜிமா, நல்ல வேலை பண்ணிட்டீங்களே, இப்படியும் அந்த கிளவியை வீட்டிலேருந்து துரத்தி வச்சிட்டிங்க, இது ஒரு சந்தோஷம்தான். இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த மல்லி இருக்காளே, அவளை என்ன பண்ணுறது அதுதான் எனக்கு புரியல அப்படின்னு சொன்னதும், நீ எதுக்காக கவலைப்படுற, நீ எதுக்கும் கவலையப்படாத, நான் பார்த்துக்கிறேன், உனக்கு எதுக்கு அந்த பிரச்சனை, நான் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கும் கவலையே படக்கூடாது. இப்போ தானே அந்த கிளவியை முதல்ல அமுச்சு விட்ருக்கோம், கொஞ்சம் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் இவளையும் ஒரு ரேமோட பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் பேசிகிட்டு இருந்தால் அந்த நேரத்தில் வந்துடுறாங்க. கரெக்டாக நம்ம மல்லியை பார்த்ததும் அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா இது, இவ பூகம்பமாக நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் பண்ணது எல்லாமே எனக்கு தெரியும், நீங்கள் தான் பண்ணீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனால் அதுக்காக நான் பொறுமையாக இருக்கிறதுனால என்னை முட்டாள நினச்சிடாதீங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் சூறாவளி மாதிரி பொங்கி எழ தான் போகிறேன். அப்போ என்னுடைய தாக்கம் அதிகம் ஆகாமல் நீங்கள் அதை தாங்க முடியாமல் குடுகுன்னு ஓட போகிறீங்க, அதை பார்த்து நான் சிரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டைலாகெல்லாம் பேசிங்கிறாங்க. என்னடி நீ ஓவராக பேசிங்கிற, நீ பேசுறதுக்கெல்லாம் இங்கே யாரும் ரியாக்ட் பண்ணுறதில்ல. ஏன்னா நான் ஒரு ஆளாகவே நாங்கள் மதிக்கலை, சரியா? பணம் இருக்கிற இடத்துல நீ பேசுறதுக்கு தகுதி இல்லை. எங்களை மாதிரி ஆளுங்க நீ அடங்கிப்போ, இல்லைன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் நிலமை அவ்வளோதான். இந்த வீட்டில் ஏதோ நல்ல ராஜா மாதிரி சாப்பிட்டுருங்க, உங்கள் வீட்டில எல்லாம் சோத்தை கூட கண்ணில் பற்றியோ இல்லையோ, இங்கே நல்லா சாப்பிட்டுருக்கு, அதை கெடுத்துக்க, சரியா? என்னால் முதல்ல இந்த இடத்த விட்டு வெளியே போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணது எல்லாத்தையும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்களே ஆதாரத்தோடு நிரூபிக்க வேண்டிய நேரம் வரப்போகுது. அந்த நேரத்தில் நான் சந்தோஷமாக சிரிக்க போகிறேன், கை கொட்டி, நீங்கள் கண்ணீர் விட்டு அழ போகிறீங்க, அதை நானும் பார்க்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி, ஹே போ, இதெல்லாம் நாங்கள் 1999 பார்த்தாச்சு, இதுக்கு மேலே நீ பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, தயவு செஞ்சு வெளியே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவங்க கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் விஜய் சார்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அது எதுவுமே முடியல. ஏன்னா அவர் ரொம்ப கோவமாக இருக்கார். இந்த மாதிரி நேரத்தில் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மல்லியும் யோசிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு யோசனையுமே வரல. ஆனால் மல்லிக்கும் சரி விஜய்க்கும் சரி ஒரே ஒரு பாலம் மாதிரி இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி தான். வெண்பா குட்டி இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக அந்த வீட்டில் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும், அந்த குழந்தைக்காகவாச்சும் நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். ஆனால் அதை நடக்கவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கங்கனை கட்டின்னு திருடா பத்தியா இந்த ராஜேஸ்வரி அவளை விரட்டி வெளுத்துக்கணுங்க. அவ்வளோ கோவம் வருது. ஆனால் என்ன பண்ணுறது, இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாது இல்லையா? அதனால் நம்ம அமைதியாகவே இருந்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மல்லி இப்போதைக்கு சைலண்ட் ஆகிட்டா, அந்த கிளவி வீட்டை விட்டு வெளியே போயிட்டா, இதுக்கு மேலே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவளை துரத்தி அடிக்கிறதுலையே முழு நேரமாக உட்காந்துருக்குறாங்க. ஆனால் அது நடந்துச்சா நடக்கல அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.